வணக்கம்மா. வாங்க வாங்க. தேன்மொழி, பாய எடுத்துட்டு வாமா. இதோ பார்மா மரகதான், உன் மூத்த மக தெய்வானைய இவர் மகன் ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பப்படுறாரு. உன் விருப்பத்தை சொன்னா நல்லா இருக்கும். எதுக்கும் உங்க மக தெய்வானைய ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சவே என் பொண்ணு ஆதித்யனே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்க தாராளமா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம். இந்த பார்ப்பா சண்முகம், நலிந்தோடு கிளை நாளும் கிழமைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உடனே தட்ட மாத்துங்க. வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை முடிச்சிருவோம். தட்ட பிடிங்க. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா. காலம் பூரா பொங்கி போடுற பொழப்ப உன்னோடதான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டையா. உண்மையில நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆத்தமேடு, கழனிக்காடு, தோப்பு துறவு, ஆளு பாலு, அம்பட்டு சனங்ககிட்டையும் என் பாட்டால உண்மையில இருக்கிற நினைப்ப மரபா சொல்லிவிட்டேன். ஆனா உன்கிட்ட சொல்லலையா. ஏன்னா இந்த பொட்டச்சிக்கு தைரியம் பத்தலையா. கண்ணாலான்னு ஒண்ணு நடந்து அம்மேன்னு ஒண்ணு மிதிச்சா அது உன்னோடதாயா. வர வெள்ளிக்கிழமைக்குள்ள நீ வரலன்னு வச்சுக்க. வந்துறியா? என்னடா உன்னை பார்க்கதாண்டா நிக்கிறேன். 10, 11 ரூபாய். இந்த கடுதாசியை மறக்காம உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடுறா. கொடுத்துறேன் 14 ரூபாய், 15 ரூபாய். என்னக்கா? போனதுமே மறக்காம கொடுத்துடுறா. சரிக்கா. 17 ரூபாய், 19 ரூபாய். அண்ணன் கோயிலுக்கு வர சொல்லிச்ச. எவ்வளவு பணம் இருக்குன்னு பாப்பமே. அக்கா கடிதாச்சு கொடுக்க சொல்லிச்ச. அண்ணி, அந்த கடிதாச்சிய எங்க அண்ணங்கிட்ட சொன்ன நேரத்துல கொடுத்திருந்தா அந்த அக்காவும் செத்துருக்க மாட்டாங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் தான். எங்க அண்ணனை மன்னிச்சிருங்க நீ. எங்க அண்ணனை மன்னிச்சிருங்க. காப்புரமும் 2000. ஆஹா, நின்ன சச்சுமி. ஆஹா, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. முத்து முத்து முடிந்து வைக்க மாமா, எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு.
உன் பொண்ணு என்னடா நான் தமிழ் கத்துக்கிறேன் அந்த சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தரேன் என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள என்ன சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன். அதுல சுடுங்க மாப்பிள. இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள, கொண்டுடாதீங்க. இந்த ஜுஜ்பி வேலை என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போறேன். பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்கு சிக்கா சிங் டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ கால்ராவிட ஏறி கூடி ஐயாவோட மகம்மா என்ன காரியம் பண்ணிட்டோமா? என்ன காரியம் சேஷாவு மருது? மை வைஃப் மாமா, காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க. ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா, நான் செப்டன் கரெக்டா? అవునా బాబా చెప్పిన చాలా కరెక్ట్. மாமா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பர்வதம், நீ சொல்றது நல்லா இல்ல. மாச சீட்டு முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. சீட்டு பண்ணதை கேட்டா இதோ அதுங்கிற. இப்ப நீ எங்களுக்கு பைசல் பண்ணி ஆகணும். ஆமா, எல்லாம் ஒன்னா கூடி பேச ஆரம்பிச்சீங்களா? இப்ப சொல்றேன், என்கிட்ட சல்லி காசு கிடையாது. என் சக்திக்கு எப்ப முடியுமோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன். இந்த பொய்ய பித்தலாட்டம்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா பணத்தை வச்சாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவோம். இதோ பாரு விசாலம், சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டா பணம் கிடைக்கும் நினைக்கிறியா? என்ன சுட்டு போட்டாலும் சல்லி காசு கிடைக்காது, அவ்வளவுதான். ஒழுங்கா பணத்தை எண்ணி வைக்கல. இன்னைக்கு இந்த இடத்தை ஒழுங்கா வைடி பணத்தை. என்ன எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம வாய கட்டி வயித்த கட்டி பணத்தை சேர்த்து இவகிட்ட சீட்டு போட்டா இந்த சண்டாளி இல்லைங்கிறாளே. பாத்தீங்களா, அன்னைக்கு ஆதித்தனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை இவ புருஷன் கிட்ட கொடுத்து வச்சா. அவன் கேட்ட போது இவ புருஷன் இல்லைன்னுட்டா. அவன் ஆத்திரப்பட்டு இவ குழந்தைய தூக்கிட்டு போனான். நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? தீர விசாரிக்காம அவனை சபிச்சீங்க, சாபம் கொடுத்தீங்க, 30 நாள் ஊருக்குள்ள தள்ளி வச்சீங்க. இப்ப என்ன ஆச்சு? அதே நிலைமைதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட்டாத்தான் தெரியும், கெட்டாத்தான் புரியும்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த சண்டாலியால நாங்க ஆதித்தின தப்பா பேசிட்டோம். இப்பதாமா எங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆளு மேல இடி விழுந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பலனை பஞ்சாங்கத்துல பார்த்து என்ன பிரயோஜனம்? யாரு? அந்த ஆதி வந்திருக்கமா. நம்ம பண்ணையில இருக்க மாட்டுக்கெல்லாம் லாட கட்டிட்டேன். ஐயா வந்தா சொல்லிருங்கம்மா, நான் வரேன். கொஞ்சம் இருப்பா. வாடா, வந்து உட்காரு. இந்தா ஏண்டா கலங்குற? சின்ன வயசுல அம்மா கையில சாப்பிட்டதுமா. என் பசி அறிஞ்சு யாருமா இப்படி சோறு கொடுக்க போற? அப்படியெல்லாம் சொல்லாதடா. நானும் உனக்கு அம்மா மாதிரிதான். அம்மா, ஒருத்தன் உசுர் போகுதுன்னா ஒண்ணு பெத்தவ மடியில போகணும், இல்ல கட்டிக்கிட்ட முந்தானில போகணும். எனக்கு பெத்தவ மடியும் இல்ல, கட்டிக்கிட்ட முந்தானி சரியா அமையலமா. ஆதித்யா, நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போற. அனாவசியமா மனச போட்டு குழப்பிக்காத. அம்மா, ராசத்தியோட அப்பா வந்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமாமா? என்ன சொன்னாரு? நீ அவளுக்கு மளிகை சாமான், பாத்திரம், காய்கறி வாங்கி கொடுத்த, அதை வீசி எறிஞ்சிட்டா. பட்டுப்புடவையும் வளையலும் வாங்கி கொடுத்த, அதையும் வீசி எறிஞ்சிட்டா. என்னையும் வீசி எறிஞ்சிட்டா. எடுத்து வளர்த்த அத்தையும் வீசி எறிஞ்சிட்டா. ஏன் உன்னையே வீசி எறிஞ்சிட்டா. நாளைக்கு அவளுக்கு பிறக்க போற குழந்தை பின்னமா பிறந்தா அதையும் வீசி எறிமாட்டா. என்ன பண்ணிச்சியம்? உல வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாது. யார் வாய் சொல்லாத பழிச்சுட்டா. ஏமா, அப்படி ஏதாச்சும் நடந்துருப்பாமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆத்தா கிட்ட போய் உன் குறைய சொல்லு. ஊர் ஜனங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஊர் வாயை மூடலாம். ஆத்தா உனக்கு என்னைக்கும் துணை இருப்பா.